கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மறுபடியுமாக இந்த பொருளாதார செழிப்பை குறித்து பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இதை பொருளாதார செழிப்பிலே நாம் வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அந்த தலைப்பை பார்த்தோம். இதில் கர்த்தர் நல்லவர் என்று அதை கொண்டு நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது தலைப்பிலே பொருளாதார செழிப்பு நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்க கொண்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இரண்டாவது பாருங்கள், இந்த பொருளாதார செழிப்பை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள். சில விஷயங்கள் பாருங்கள், சில விதமான வார்த்தைகளை மனுஷன் நம்பி அதன் அடிப்படையில் அவன் வாழ்கிறதுனாலே அவன் பொருளாதாரத்திலே இழந்து போகிறான். அதைத்தான் நாம் அந்த தலைப்பில் தான் நிறைய போதித்து கொண்டிருந்தேன். அதை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இன்றும் அந்த அந்த தலைப்பில் பொருளாதார செழிப்பை குறித்து மக்கள் நம்பும் போய் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். இன்று 10வது பொய்யை நாம் பார்க்க போகிறோம். 10வது பொய் பாருங்கள், கிறிஸ்துவ வட்டாரத்தில் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, காணிக்கை போடுறாங்க, தசமம் போடுறாங்க. இதெல்லாம் செலுத்தும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது தேவனுக்கு தேவன் பெரிதுபடுத்தவில்லை. அதாவது நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்க காணிக்கும் இதெல்லாம் கொடுக்கறதுனால தேவன் இதை ஒன்றும் பெரியப்படுத்துவதில்லை. எவ்வளோ கொடுக்கிறோம் என்பது கர்த்தருக்கு முக்கியமல்ல என்று நினைக்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வருமானத்திலிருந்து தசமம் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுடைய கையில் பிரயாசப்பட்டு உங்கள்கிட்ட ஏண்டதை காணிக்க போடும் பொழுது உங்களுடைய உள்ளம் இதெல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்தலை, ஏதோ வருது பாக்கெட்லேருந்து எடுக்கேன் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு சிந்தனை மனிதனிடத்தில் இருக்குது. இது மிகப்பெரிய பொய். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார செழிப்பிலே முன்னேற முடியாது. இன்று அந்த பொய், ஏன் இது பொய் என்று நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லையா? கர்த்தர் அதை முக்கியமில்லை என்று சொல்லுகிறாரா? பாருங்கள், வேத வசனம் பார்த்தீர்கள் என்றால் திட்டவட்டமாக கொடுப்பதை குறித்து பல காரியங்களை விவரமாக வேதவசனம் போதிக்கிறது. பாருங்கள், அதில் பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ கொடுக்க வேண்டும், எவ்வளோ கொடுக்கவும் மட்டுமல்ல, எங்கே கொண்டு வர வேண்டும், எப்படி விதத்திலே கொடுக்க வேண்டும், எந்த நாளிலே கொடுக்க வேண்டும் என்கிறதை போதிக்கிறது. ஏன் கொடுக்க வேண்டும் என்கிறதையும் போதிக்கிறது. வேதவசனம் பாருங்கள், இப்படி திட்டவட்டமான சில காரியங்களை போதிக்கிறது. இதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம், ஏன் கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது என்று சொன்னால், இதை பற்றி இயேசுவே சொல்லுகிறார். ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் அவனுடைய இருதயம் இருக்கிறது. அப்போ ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உள்ளத்தில் நமக்குள்ளே இருக்குது. பாருங்கள், நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது பாருங்கள். கொடுக்கிற போது, காணிக்கை கொடுக்கிற போது தேவன் இருதயத்தை பார்க்குறார், அவன் உள்ளத்திலே பார்க்கிறார். இவன் எந்த அளவு தேவன் அந்த விதைக்கிறான் என்பது அவன் பார்க்கிறான். ஏனென்றால் தேவனுடைய உள்ளம் உங்கள் இருதயத்தை நாடுகிறது. இதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். கொடுக்கிறது மூலமாக நம்ம ஒரு பெரிய காரியத்தை நிரூபித்து காமிக்கிறோம். நம்முடைய இருதயம் எங்கு இருப்பது என்பது நமக்கு உறுதியாக இருக்கு. கொடுக்கும்போது பாருங்கள், சில பேர்கள் கொடுக்கும்போது உள்ளத்திலிருந்து அள்ளி கொடுப்பாங்க. எல்லா விதமான காரியத்தை, சபைகளுக்கு, மற்ற சர்ச்சு கட்ட, காணிக்கை கொடுக்க, எல்லா விதமான மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுக்குற இந்த மாதிரி காரியத்தில் அவங்களுடைய உள்ளம் தேவனை நோக்கி மிகவும் சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். பாருங்கள், அந்த இப்படிப்பட்ட உள்ளம் இருக்கும்போது அதை உறுதி செய்கிறது. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று கொடுக்கிற போது தான் நம் இருதயத்தை கவனிக்கிறோம் எங்கே இருக்கிறது என்று. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதாவது கர்த்தர் நம்ம இடத்துல அந்த உள்ளத்தை பார்க்கிறார். அவர் இடத்துல இருக்கிறதுனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. பாருங்கள், என்று அது அப்படிதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்றால் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் என்ன இருக்கு? இருதயம் இருக்கிறது. கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது பாருங்க, அவனுடைய இருதயம் கர்த்தருக்கென்று இருக்கிறது. இருதயம் கர்த்தருக்கு இல்லைன்னு வச்சாங்களா, அது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்காது. பாருங்கள், இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் பொக்கிஷம் இருக்கிறது. எவன் கொடுக்க மாட்டான், அவனுடைய உள்ளம் தேவனிடத்தில் இல்லைன்னா அவன் கொடுக்க மாட்டான். பாருங்கள், இதைத்தான் வேதவசனம்
உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறது எப்படி கொடுக்க வேண்டும் என்று. அதுதான் நான் தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன். தெளிவாக கவனிங்கள். இருதயம் கர்த்தருடைய காரியத்துக்கு இருந்தால் கர்த்தருக்காக கொடுப்பான். பாருங்கள், அதான் நான் சொன்னேன். கர்த்தருக்கான காரியத்துக்கு இருந்தால் கொடுப்பான். அவன் கர்த்தருக்கான அது இல்லை என்றால் அவன் கொடுக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் கேட்டாலும் என்கிட்ட இல்லைங்க, எப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ இருந்தது அவன் கையில் இருந்தால் அந்த டைமில் இருந்தால் கொடுப்பான். பலியாக மற்றபடி கர்த்தருக்காக அவனுடைய உள்ளம் கொடுக்காது. இருதயம் கர்த்தருக்குள் இருந்தால் பொக்கிஷம் வரும். பாருங்கள், கர்த்தருக்குள்ள அந்த இதயம் மாதிரி இருக்கும்போது அவன் வீட்டில் பொக்கிஷங்கள் நிறைந்து வரும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. பொக்கிஷத்தை நாம் கொடுக்கும்போது, அதாவது பொக்கிஷம்னா நம்முடைய பணம், நம்முடைய முதல் கனி, இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது என்பதை நாம் காண்கிறது. எங்கே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. மல்கியா 3:10 பாருங்கள், என்னுடைய பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள், அந்த இடத்துல வச்சு பலிபீடமான கட்டப்பட்ட இடத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க, அந்த இடத்துல ஆராதிக்கணும், அதை கொடுக்கணுன்ட்டு மல்கியா 3:10 தெளிவாக போட்டிருக்கு. நீங்கள் அதை படித்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு முறை அந்த 3:10 நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். மல்கியா 3:10 என்ன சொல்லுது பாருங்கள். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாஇருக்கும்படி தசவங்கள் எல்லாம் பண்டைசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, பண்டை சாலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு இருக்காரு பாருங்க. அது மட்டுமல்ல, எங்கே கொண்டு வர வேண்டும்? ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். உபாகம் 26:1-2 பாருங்க. உபாகம் 26 பாருங்க. உபாகம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடு, நிலத்தின் கனிகளெல்லாம் முதல் எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திலே போய் அந்நாளிலே இருக்கும் ஆசாரியனிடத்திலே சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தோம் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியத்தை அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது அவன் என்ன பண்ணான்? ஆசாரியன் அதை கூட தன் கையிலே வாங்கி அதை உன் தேவனாய கர்த்தரை பலிபீடத்திலே முன்பாக வைக்கான். இந்த மாதிரி தேவன் முன்பாக வைக்கிறாங்க. அதாவது ஏன் இந்த இடத்துல சொல்லுதுன்னா, அதாவது எகிப்திலிருந்து அடிமையாக இருந்தாங்க. அவங்கள தேவன் பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல கொண்டு போனாங்க. அப்போ அந்த இடத்துல விளைகிறது, அதை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அதை முதல் பலனை எடுத்து கொண்டு வைத்து அதை ஆசிரியக்காரன்ட்ட கொண்டு கொடுத்து அதை ஆசீர்வதித்து அறிக்கை சொல்லணும். அதாவது எங்கள் தகப்பனுக்கு கொடுத்த அந்த ஆணையின்படி எங்களுக்கு இந்த இடத்த கொண்டு வந்தீங்க, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி என்று அறிக்கை செய்து அதை இந்த பலிபீடத்தில் வைத்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணி அதை செய்யும் பொழுது தேவனுடைய உள்ளத்தை பார்க்குறார். பாருங்கள், உள்ளத்தை பார்க்குற எங்கே கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல திட்டவட்டமாக கொடுக்கிறது. கொண்டு போகணும். நம்முடைய ஆராதனை ஒரு பங்காக இருக்கிறது. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆலயத்துக்கு தான் அது கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஏன் நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தை தான் கொண்டு வரணுமா, இல்லை ஆள் அனுப்பி வாங்கிட வேண்டியதானே? அப்படி இல்லை. யார் உங்கள்கிட்ட பிடுங்க மாட்டா. கர்த்தர் சொல்ல கொண்டு வா. ஏனென்றால் நீ கொண்டு வராமல் யாரும் பிடுங்க மாட்டாங்க. நீ தான் கொண்டு வந்து அதை காட்டணும் தேவன் முன்பாக. அதை காட்டும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொண்டு வா. கொண்டு வரும் பொழுதுதான், நீ கொண்டு வந்தால்தான் அது உனக்கு தெரியும் அது எங்கே எப்படி கிடைச்சி என்று நீ அறிக்கை செய்யும்போது தான் என்னுடைய உள்ளத்தை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுறார். காணிக்கை வாழ்க்கையில் பாருங்கள், செலுத்தும் நேரத்தில் சில நேரங்களில் எப்படி சொல்லுதாங்க, எடுக்கும் நேரம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. செலுத்து நேரம். யாராட்டுக்கு எடுக்க அங்கேருந்து பிடுங்க போகிறாங்க, அப்படி கிடையாது. காணிக்கை செலுத்து நேரம் என்று சொல்ல வேண்டும். யாரும் எடுக்கிறது இந்த மாதிரி போய் அதை காணிக்கலாம் போய் அங்கோட்டு நின்றுட்டு உங்கள் தாங்க 10 ரூபா தாங்க அப்படின்னு பிடுங்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. தேவன் இந்த மாதிரி உள்ளத்தை அவர் பார்க்கிறார், தான் விரும்புகிறார். தேவன் உள்ளத்தை விரும்புகிறார். நம்முடைய இதயத்தை தான் அவர் தான் என்று சொல்கிறார். பணம் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை காண்பது. பணம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளத்தை அவர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணும்போது நல்ல உள்ளம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்களுடைய அந்த உள்ளத்தை தேவன் பார்க்குறார். எப்படி கொடுக்குறான் என்று தேவன் கொடுக்குறானா, இல்லை யார் கொடுக்குறான், இப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் பார்க்குறார். பாருங்கள், பணம் நம்முடைய இருதயத்தை எங்கே இருக்கிறது என்று காண்பிக்கிறது. பணம் நம்முடைய இருதயம்தான்
இதயத்தை தான் முக்கியமாக பார்க்கிறார். பணம் இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது பாருங்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்லுகிறேன், அவர் சொல்கிறார், எடுத்து கொண்டு வா. எங்கே கொண்டு வர வேண்டும்? அதனால தான் சொல்லுகிறார், நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறார் பாருங்க. நீ கொண்டு வரும் பொழுது நீ எங்கே கொடுக்க வேண்டும், எங்கே எப்படி நீ அதை ஆராதிக்க வேண்டும், எப்படி அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய டீட்டெயிலாகவே இருக்குது பாருங்கள். அடுத்த வசனம் சொல்ல பாருங்கள், 26:10-11 அடுத்த என்ன சொல்ல பாருங்கள். அதே இது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக சொல்லும். இப்பொழுது இதோ கர்த்தராகிய தேவனீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி, அதை உன் தேவனாய கர்த்தரை சன்னிதானத்தில் வைத்து உன் தேவனாய கர்த்தருடைய சன்னிதானத்தில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பிரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் மித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. அதாவது இந்த மாதிரி முதல் பலனை கொண்டு வந்து அறிக்கையிட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த இடத்துல நீ சந்தோஷப்படுவையாக. அதாவது அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம் பாருங்கள். ஏனென்றால் தகப்பனுக்கு கொடுத்த அந்த ஆணையிட்டதை இவர்களுக்கு கிடைத்திருக்கு பாருங்கள். அப்போ அந்த இவ்வளோ நாள் ஆச்சு இந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல நமக்கு இந்த முதல் பலனை கொடுத்த அந்த தேவனுக்கு தேவ ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சு அறிக்கை செய்யணும். இப்படிலாம் நிறைய டீட்டெயில் இருக்குது. அதை நீங்கள் அந்த அதிகாரத்தை பூரா படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். கொண்டு வர வேண்டும், பலிபீடத்தில் வைக்கணும், ஆராதிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிறகு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து செலுத்தும் பொழுது அதை நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி தான் அதை சொல்லியிருக்கு. எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. கர்த்தர் இதிலெல்லாம் கர்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் கர்சனை உள்ளவராக இருக்குது. அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முக்கியம் உள்ளதாக இருக்குது. ஏதோ வந்தோம், எடுத்தோம், 10 ரூபா போட்டோம், அப்படியே இருக்கக்கூடாது. வேதம் எல்லாவற்றையும் அர்த்தத்தோடு செய்ய வேண்டும் என்று போதிக்கிறது பாருங்கள். இதயத்தை தான் கர்த்தர் முக்கியம். இதயத்தை தான் அவர் கர்த்தர் முக்கியமாக பார்க்குறாரு. இருதயம் எங்கே இருக்கிறது, எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தர் அன்பு கூறுகிறோம் என்பது முக்கியம். ஆகவேத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீ முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ தேவனை அன்பு கூறுவாயாக. கர்த்தரை இப்படி அன்பு கூற வேண்டும். அவர் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும் பாருங்கள். கர்த்தர் இதயத்தை அவர் பார்க்கிறார். ஏன் கொடுக்க வேண்டும்? பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கிறது பாருங்கள். அதை காட்டுவதற்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை காட்டணும்னா நம்முடைய உள்ளத்தை தேவனிடத்தில் காட்ட விட்டால் கொடுக்கணும். கொடுத்தால்தான் தெரியும். கொடுக்கலன்னா எப்படி தெரியும்? தேவனுக்காக அவன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் தேவன் அதை பார்க்கிறார் பாருங்கள். இருதயம் அங்கே இருந்தால்தான் அங்கே வருவோம் பாருங்கள். இருதயம் அங்கே இருந்தால்தான் அங்கே கொண்டு வருவோம். ஏன் அங்கே கொடுக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அங்கே ஆராதிக்கணும் பாருங்கள். கொண்டு வருவோம், அங்கே ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், அறிக்கை செய்ய வேண்டும், எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தனுக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அது அவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு புரிந்துடும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கும் போது சொல்கிறாரு, எந்த நாளில் கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:2 என்ன சொல்லுது பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:2 எந்த நாளில் கொடுத்துக்கணும். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்காதனால் இராதபடிக்கு உங்கள் அனவன் காரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரதுக்கு தக்கதாக எல்லாதிலும் தன்னிடத்திலும் சேர்த்து வைக்க கடவுள். அதாவது இப்போ இல்லைன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் நீ சேர்த்து வச்சு, அந்த நேரத்தில் பண்ணாத, சேர்த்து வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. எந்த நாளில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், ஓய்வு நாள் 7ஆம் நாள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அந்த நாள் எல்லாத்திலும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக ஆகிவிட்டது. ஆகவேத்தான் வாரத்தின் முதல் நாளாக, உயிர்த்தெழுந்த நாளாக நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நாளில் கொண்டு வரணும் காணிக்கைன்னு சொல்லி, அந்த நாளில் கொண்டு வரணும். முதல் நாள் வாரந்தோறும் ரெகுலராக கொண்டு வரணும் என்று போதிக்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது போலவே அந்த ஆலயத்துக்கு போய் கொடுக்க வேண்டும் சொன்ன பழைய ஏற்பாட்டின் உண்மைப்படியே பவுல் அப்போஸ்தலர் இங்கே போதிக்கிறார். வாரத்தின் முதல் நாள், ஏனென்றால் அன்றுதான் கூடி வந்தார்கள், அன்றுதான் ஆராதித்தார்கள், அன்றுதான் உயிர்த்தெழுந்த நாள், அன்றுதான் சபை ஆராதனை நாள். அன்றைக்கு தான் அன்றைக்கு கூடி வரும்போது இந்த காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க.
அன்றைக்கு கூடி வரும்போது இந்த காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். வாரந்தோறும், அதாவது ரெகுலராக கொண்டு வரேன்னு சொல்லுகிறார். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி போல, அதாவது கொடுக்கறது என்பது ஒரு விதைக்கு மாதிரி. அந்த விவசாயி என்ன பண்ணுறான் பாருங்க, அவனுடைய காலத்துக்கு ஏற்றாப்புல அதை விதைக்கிறான். அது ஒரு சர்க்குலாக வருது. விதைக்கிறான், அறுக்கிறான், விதைக்கிறான், அறுக்கிறான். அவன் வந்து திடீர்னு அவனுக்கு மனம் தோணுன நேரத்துலலாம் விதைச்சோம்னா அவன் பட்டினியாக கிடப்பான். அப்படி இல்லை. அதனுடைய காலம், அதாவது இது என்னமோ முதல் நாள் அன்று விதைக்க வேண்டும். எப்பவும் விதைச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா அவன் பட்டினியாக தான் கிடப்பான். முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் பாருங்கள், என்ன அழகாக சொல்லியிருக்குமா, அந்த நாள் தான் நீ விதைக்கணும். அதே மாதிரி தான் ஒரு விவசாயம் என்ன பண்ணுதான், காலத்துக்கு சார்ந்து அவன் விதைப்பான். இந்த காலத்தில் இதை விதைச்சா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு ஏற்றாப்புல அவன் விதைப்பான். இல்லைன்னா அவன் பட்டினியாக கிடப்பான். ஒன்றுமே முடியாது. அவன் விதைச்சி ஒன்றுமே அதில் அறுவடை பண்ண முடியாது. அது அந்த காலத்துக்கு தந்தாலும் அவன் விதைக்கிறான். பாருங்கள், அது ஒரு சர்க்கிளாக வருது. அப்படி வந்து அப்படி சுற்றி அது விதைக்கிறான், அறுக்கிறான், விதைக்கிறான், அறுப்பான் பாருங்கள். அவன் பாருங்கள், அந்த அதை அவன் உணர்ச்சிகளை சார்ந்து அவனுடைய, நான் சொன்ன மாதிரி அவனுடைய உணர்ச்சிகளை சார்ந்து விதைப்பது கிடையாது. சும்மா ஏதோ வந்தோம் சரி விதைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவன் காலத்தை சார்ந்து அவன் வாழ்கிறான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையை காலத்தை சார்ந்து தான் வாழ்கிறான். அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். ஒரு விவசாயியை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எந்த நேரத்தில் விதைச்சு அவன் எப்படி அறுவடை பண்ணுகிறான். அதே போல தான் வேத வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் 7ஆம் நாள் இருந்ததனால் இது புதிய ஏற்பாட்டில் முதல் நாளாக வந்துவிட்டது. இது ரொம்ப புனிதமான நாள். தேவனுடைய உயிர்த்தெழுந்தல் நாள் என்பது புனிதமான நாள். இந்த நாள் தான் விதைக்க வேண்டும், இந்த நாள் தான் நீ செலுத்த வேண்டும் என்று அந்த நாளை குறித்து சொல்கிறார். பாருங்கள், நம்ம எங்கே கொடுக்கணும், எப்படி அதை கொண்டு வரணும், எப்படி எந்த நாளில் செலுத்தணும், எல்லாமே தேவனுடைய வசனத்தில் இருக்குது. இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அப்படி நீங்கள் அறிந்து கொண்டு அதை நீங்கள் விதைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், நீங்கள் பொருளாதாரத்தில் கீழே வர மாட்டீங்க. நீங்கள் எந்த நேரத்திலையும் விதைச்சா நீங்கள் பட்டினியாக தான் கிடப்பீங்க. எந்த நேரத்தில் விதைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்ச்சி சார்ந்து நீ அல்ல, உங்களுடைய காலத்தை சார்ந்து. அதாவது விவசாயம் எப்படி அந்த காலத்தை சார்ந்து இருக்கிறேன்னா, அது போல் உங்களுக்கு தெரியணும். இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த நாள் போய் தேவாலயத்தில் நம்ம விதைச்சி வாரந்தோறும் ரெகுலராக போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பாருங்கள், அவன் பாருங்கள், விவசாயத்தை மாதிரி வாழுது. அவன் காலத்தை அவன் விதைக்கும் போது அவனுக்கு அந்த காலத்தில் பாருங்கள், அவன் தூங்க மாட்டான். அவன் ஒரு மனதை தீர்மானம் அடிக்க, இந்த மாதம் வரப்போகுது, இந்த செப்டம்பர் மாதம் வருது, ஆகஸ்ட் வருது, ஜூலை வருது, இந்த மாதம் இந்த போட்டால் தான் அது கரெக்டாக வரும்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுறான். அந்த மாதம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி. அப்போ அவன் தூங்க மாட்டான். வர்ற மாதத்தில் கரெக்டாக அவன் அந்த நாளை கரெக்டாக வச்சு கரெக்டாக இந்த 8ஆம் தேதி 7ஆம் தேதி போட்டோம்னா இத்தனை இதில் வரும், நாற்று நடணும், அதுக்கடுத்துல கரெக்டாக செய்யணும்னு சொல்லி அவன் ரெகுலராக கரெக்டாக விதைக்கிறான், அவன் அறுவடை பண்ணுறான். பாருங்கள், பாருங்கள், விவசாயி அப்படி தான் பண்ணான். அவன் தோல்வி அடைவானா, அவன் தன் உணர்ச்சி சார்ந்து வாழ்ந்தான், தோல்வி அடைஞ்சிருவான். அவன் காலத்தை சார்ந்துவான். எப்போ விதைக்கணும்னு தெரியுது. அதே போல் தேவன் நமக்கு கொடுத்த அந்த புனிதமான நாள், உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள் நீங்கள் விதைக்கணும். அதைத்தான் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் உங்களுக்கு சிலர் ஏன் கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எந்த விதத்திலே கொடுக்க வேண்டும், எந்த நாளிலே கொடுக்க வேண்டும், மட்டுமல்லாமல் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய இந்த பைபிளில் பாருங்கள், உங்களை வாழ வைக்கிறதுக்கு எவ்வளோ ரகசியங்கள்லாம் தேவன் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், இதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழறதுக்கு தான் இதை கற்றுக் கொடுக்குறார். எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் மல்லிகை 3:10 பாருங்கள், 3:10 சொல்லுகிறது பாருங்கள். உங்களுடைய தசபாங்களை கொண்டு வரணும். அதையும் சொல்லுது பாருங்கள், நீங்கள் கொண்டு வரணும். எவ்வளோ கொடுக்கணும் வேண்டும், அந்த முதல்ல அந்த 10% எடுத்து கொண்டு வர செலுத்த வேண்டும் சொல்லுகிறது பாருங்கள். பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருக்கிறது. கர்த்தர் நம் செய்களால் காட்ட வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன உறவு, கடவுளுக்குள்ள நம்முடைய என்ன வாழ்க்கை இடம் எங்கே இருக்கிறது. நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 3:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்களுடைய பொருளாலும் உன் எல்லா விலைகளின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். முதல் பலன், அதாவது அந்த இடத்துல அந்த தசமாங்க என்பது அது ஒரு முதல் பலன், அதனுடைய உங்களுடைய வருமானத்தின் முதல் பலன். இதே மாதிரி முதல் பலன், அதனுடைய அந்த நாளத்தில் விவசாயி ஒரு ஒரு நேரத்தில் அறுவடை பண்ணுறான்னா, ஒரு 10 கோட்டை நெல் அறுக்கிறான்னா அதில் 1 கோட்டை நெல் தேவனுக்கு. அதே மாதிரி ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு அந்த காலத்தில் அவங்க விதைக்கிறான்னா இத்தனை கூட வருதுன்னா அதில் ஒரு கூட தேவாலயத்துக்கு இப்படி கொடுக்கணும். அதாவது நீ 10% கொடு அப்படின்னு அவர் உங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்கள், கொண்டு வா, செலுத்து, பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம். கர்த்தர் நாம் செய்கைகளை காட்ட வேண்டும், கடவுளுக்குள் நாம் என்ன உறவு என்று காட்ட வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகளே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெஸ்ட், அதாவது த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் 10% என்று அர்த்தம். கர்த்தருக்கு கனம் பண்ணும். தசமம் கர்த்தருக்கு கனம் பண்ணுவதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பாருங்கள், நீ கர்த்தரை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். கனம் பண்ண வேண்டும் கர்த்தருக்கு.
ஆ? பணத்திற்கும் ஆவிக்குரிய ஜீவத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. கர்த்தரை இதை வாழ்க்கையிலே அவர் இந்த முறையை அவர் கொண்டு வருகிறார் பாருங்க. கர்த்தருக்கு எப்படிப்பட்ட இடம் அவனிடம் இருக்கிறது? கர்த்தருக்காக அவன் வாழ்கிறானா? அவனுக்கு இடம் கர்த்தருக்கு எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறார் பாருங்க. இந்த உள்ளத்தை கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவன் அவன் உன்னுடைய வாழ்க்கையில் அவன் அந்த வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் அவன் சிம்மாசனத்தில் வீட்டு வச்சிருக்கிறானா கர்த்தரை? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவனுடைய உள்ளத்தில் எங்கே இருக்கிறார்? அவன் சிம்மாசனத்தில் வைத்திருக்கிறானா என்பது அதிலே விளங்குகிறது பாருங்க. எதில் கொடுக்கிறது, எப்படி அவன் கொடுக்கிறார் என்பது அந்த இடத்துல விளங்குது. கர்த்தருக்கு நான் எந்த அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்பது திட்டவட்டமாக பார்க்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பாருங்கள், இந்த வார்த்தை பாருங்கள், இது எல்லா மக்களுக்கும், புறஜாதி மார்க்கம் மற்ற எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். தேவன் இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சமமாக வைத்திருக்கிறார் பாருங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். விதைக்கிறவன் விதைக்கிறான், விதைத்து விட்டுட்டு அவன் விதைச்சிட்டு பிறகு அதிகமாக அறுக்கிறான் பாருங்கள். ஆனால் விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா? எந்த காலத்தை கொண்டு விதைக்கிறான், அது எப்படி சார்ந்து விதைக்கிறான், அதுக்கு 2 சம்பந்தம் இருக்குது. அதை அவன் தனித்தனியாக பிரிக்க மாட்டான். அதாவது விதைச்சிட்டா முடிஞ்சு நம்ம அண்ணாந்து படுத்துட்டா அவனா வந்துடும், அப்படி இல்லை. அதுக்கான சம்பந்தம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி பாய்க்கணும், விதைச்ச பிறகு அதுக்கு நீர் பாய்ச்சல் இருக்குது, அதுக்கு களை வெட்ட வேண்டியிருக்கு, அதை பார்த்து நிதானமாக அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நிறைய ப்ரொசஸ் இருக்குது. வெறும் நம்ம கோயிலில் போய் காணிக்க போட்டுட்டோம், கொடுத்துட்டோம், நம்ம அண்ணாந்து மல்லாந்து படுத்துக்கிட்டா எல்லாம் வந்துடும், அப்படி இல்லை. நீங்கள் போகணும், வேலை செய்யணும். அந்த வேலையினுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நிறைய ப்ரொசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தின் முதல் நாள் வரீங்க, தேவனுக்கு நன்றி சொல்கிறீங்க, அதனுடைய பலனை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. உங்களுடைய ஏற்ற அந்த ஒரு திறனுக்கு தக்கால தேவன் இதை பார்க்கிறார் பாருங்கள். இப்படி தான் இந்த உலகத்தில் இப்படி தான் ஒரு ப்ரோசஸ் இருக்குது, விதைக்கிறது போல. நம்முடைய நல்ல தேவன் கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பிழைக்கதற்கு ஒரு வழியை உனக்கு உண்டு பண்ணி தருகிறேன் சொல்லுகிறார். இந்த மாதிரி நீ வழி, இது உனக்கு ஒரு வழி, நீ நன்றாக இருக்கிறதுக்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணி தந்திருக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் வர வேண்டும் பாருங்கள். திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நீங்கள் வாழ்க்கிற ஆசீர்வாதம் புரண்டோடி வர வேண்டும். அது எப்படி வரும் என்னென்றால், நீங்கள் கொடுக்கும் போது, இப்போ தான் கொடுக்கும்போது தான் இதுதான் என்னுடைய பிரமாணத்தை நான் இப்படி தான் வச்சுருக்கிறேன். அதாவது நான் சொல்லணும்ல, இந்த பிரமாணம் எல்லாத்துக்கும் போலும் கடைப்பிடிக்கும். கொடுக்கும்போது இது செயல்படுகிறது. இந்த வழி எங்கே இருக்கிறது? நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது கொடுக்கப்படும். இதுதான் நீ நன்றாக வாழ்வதற்கான ஒரு மிக சிறந்த வழியை தேவன் அவர் வைத்திருக்கிறார். இந்த வழியை நீ கடைபிடி, நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் கொடு அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். விதைப்பற்பு என்கிற பிரமாணம் இப்படி தான் வேலை செய்கிறது பாருங்கள். அதனால தான் அளவு ரொம்ப முக்கியம். நீ கொடுக்கும்போது நன்றாக கொடு என்று சொல்லுகிறார் பாருங்கள். நீ நன்றாக கொடு. 2 கொரிந்தியர் 9:6 என்ன சொல்லி பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:6 படிப்போம். 2 கொரிந்தியர் 9:6 என்ன சொல்லியிருக்கு? பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமும் அல்ல, கட்டாயம் அல்ல, மனதில் நித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி தேவன் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. நீ ஏன் அளவு முக்கியம், இது தெரியுதா உங்களுக்கு? ஏன் அளவு முக்கியம் பாருங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்க பெருகும். சிறுக விதைத்தால் போதாது, அது கர்த்தருடைய சித்தமே அல்ல. சிறுக விதைக்கிறது, நீ பெருக விதைக்க வேண்டும், அப்பதான் நீ பெருக அறுப்பாய். இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, நீ சிறுக விதைக்காத என்று அர்த்தம். பெருக விதை. உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய முன்னேற வேண்டும் என்றால் பெருக விதை. அதாவது நீ பெருகணும்னா நீ பெருக விதைக்க வேண்டும். சிறுக விதைக்காத அப்படின்னு அதில் சொல்றார். சிறுக விதைக்காத, விதைக்கும் போதே நிறைய விதை. நீ பெருக அறுத்து நீ செழிப்பாக இருக்கணும்னா பெருக விதைக்கணும் அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீ பெருக விதைக்கிறது தான் அவர் விரும்புகிறார். நீ பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம், சித்தமாக இருக்கிறது. அப்படி தான் அவர் உண்டாக்கியிருக்கிறார் பாருங்கள். ஆதாமை உண்டாக்கும் பொழுது நீ பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்பது தான் ஒன்று சொன்னார். வெற்றிகரமான வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறது என்றால், நீ பெருக விதைத்தால் தான் நீ பெருக அறுக்க முடியும் என்று தேவன் திட்டவட்டமாக சொல்கிறார். அதான் நான் ஏற்கனவே முந்தையும் சொன்னேன். சிறுக நீங்கள் விதைக்காதங்க, நிறைய விதைக்கிறதே ஜாஸ்தியாக விதைங்க.
விதைக்கும் போது உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அதனால் உங்களுடைய உள்ளத்தை அவர் விதைக்கிற அந்த அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய அதாவது பொக்கிஷம் எங்கே அவங்களுடைய இருதயம் இருக்கிறது. அதை நம்ம இப்படி சொல்லலாம், இருதயம் எங்கே இருக்குது அங்கே பொக்கிஷம் இருக்குது, உள்டாம் போட்டு சொல்லலாம் பாருங்கள். இப்படி பெருக விதைக்கணும்னு திட்டவட்டமாக சொல்கிறது. எவ்வளோ கொடுக்கலாம் என்று வீட்டிலிருந்தே அவன் எடுத்துக்கொண்டு வர எவ்வளோ கொடுக்கணும்னு அங்கே நின்றுக்கிட்டு பையை தேடிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபையில் வரும்போதே அவன் எடுத்துக்கொண்டு வரான். அதனால தான் தேவன் சொல்கிறார், முதல்ல நீ உன்னுடைய பலனை உனக்கு இருக்கிறத நீ முதல்ல எடு, கர்த்தருக்கு நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்து வச்சு தேவாலயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அந்த நேரத்தில் பரிசை தொடர்ந்து இல்லை இருக்கா இல்லையா, 5 ரூபா 10 ரூபா இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல கொண்டு வரணும், பெருக விதைக்கிறதை கொண்டு வரணும். நான் தேவனுக்கு பெருக விதைக்க போகிறேன்னு சொல்லி பெருகதை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தேவன் பாருங்கள் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விதைத்து பாருங்கள், தேவனிடத்தில் பாருங்கள். அவர் சொல்கிறார், சிறுக விதைக்காதப்பா, நீ பெருக விதை, உன்னுடைய வாழ்க்கை பெருக வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. தேவன் இவ்வளோ அழகாக நல்ல தேவன் கர்த்தர் என்ன அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். பொருளாதார செழிப்பை குறித்து இதை ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். அதுதான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், 10% வருங்க. அது உங்களுக்கு முதல்ல எடுத்து நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும்போது நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய உள்ளம் அப்படியே ஆகுது பாருங்கள். அநேக பெரிய பெரிய பணக்காரங்க தேவனுடைய மனிதர்கள் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் 90%ஐயும் ஊழியத்துக்காகவும் கர்த்தருக்காகவும் கொடுக்குறாங்க. மீதி 10% அவங்களுக்கு அதே போதும், அந்த அளவுக்கு போதும் என்கிற அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் 10%. ஆனால் தேவன் சொல்ல, நீ 10% முதல்ல கொண்டு வாங்க. ஆனால் மக்கள் பாருங்க, தேவனுடைய ரகசியத்தை அறிஞ்சு கொண்டு 90%ம் கொடுத்துருந்தாங்க. மீதி 10% தான் அவங்களுக்கு அதே போதும்ங்கிற அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அவ்வளோ கொடுத்தும் அவங்க ஒரு நாளும் பட்டியம் கிடக்கும் போதில் பணக்காரன்லேருந்து கீழே இறங்கணும் பாருங்கள். வாரி இறைத்து விருத்தி அடைந்தவர் ஒருவரும் இல்லாமல் போல, விருத்தி அடைவது உண்டு, வாரி இறைத்து விருத்தியாகவும் உண்டு பாருங்கள். நிறைய கொடுத்து பெரிய சும்மா ஊதாரித்தனமாக இல்லை, கொடுக்குறான், தேவனுக்காக கொடுக்குறான். இங்கே பொக்கிஷம் இருக்குது, அங்கே இருதயம் இருக்கும்போது அவன் வாரி இறைத்து அதை பாரு தான் சொன்னோம்ல, 90% கொடுத்து அவன் விருத்தி அடைந்தானா இல்லை, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக கொடுத்துருக்கு பாருங்க. நாம் கொடுக்கும்போது வாரி இறக்க வேண்டும். அந்த அளவுக்கு கொடுக்கறது நம்முடைய உள்ளம் இருக்கிறதா, நாம் கொடுப்பு வாரி இறக்கிறது போல இருக்கிறதா, திரும்ப வரும். இது தேவ வசனத்தின் உண்மைகள். தேவன் இது உண்மை, இந்த சத்தியம் மாறாதது. கொடுக்கும்போது திரும்ப வரப்போகிறது. இது சத்தியம், இது உண்மை. பாருங்க, நமக்கு தான் தேவைகள் இருக்கிறது. தேவன் மத்தியிலே நாம் எப்படி பெருக வேண்டும், ஆசீர்வாதத்தை இருக்க வேண்டும் பாருங்கள். கர்த்தருக்கு ஒன்றும் தேவை கிடையாதுங்க. அவர் இந்த அண்ட சராசரி படைத்த அவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுக்கு தான் தேவை இருக்குது. அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அதைத்தான் போதித்து கொண்டு வர்றார். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. அப்படி தான் நாமும் இருக்க வேண்டும். அவங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டும். வாரி கொடுத்து அதில் விருத்தி அடைந்து 90 கொடுத்தாலும் கூட 10%ல ஏராளம் தாராளமாக இருக்கும், நமக்கு விட்டு வைக்கும். அந்த அளவுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு விசுவாசியும் நோக்கமாக, இந்த மாதிரி நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன, நான் பெருக விதைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுடைய உள்ளம் வர வேண்டும். நான் பெருக விதைக்க போகிறேன், இது ஒரு சேலஞ்சா, நான் விதைக்க போகிறேன் பாருங்கள். நான் இன்னைக்கு சிறுக விதைக்கிறது இல்லை, நான் பெருக விதைச்சி பெருக போகிறதுக்கான வழி எனக்கு தேவன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்கள் பெருக விதைக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அதை கொடுப்பார். கர்த்தர் விசுவாசத்தின் அப்படித்தான் அவர் இந்த இடத்துல நில்லுன்னு சொல்லலை, அவர் விசுவாசத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார். பெரிய காரியத்தை குறித்து விசுவாசித்து முன்னேற வேண்டும். அதுதான் விசுவாசம் பாருங்கள். மார்க் 12 பாருங்கள், ஒரு ஏழையின் விதவை காணிக்கை குறித்து அங்கே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. தேவாலயத்தில் பாருங்கள், அந்த மார்க் 12 நான் உங்களுக்கு வாசிக்கேன். மார்க் 12:41 அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கேன். 44ஆம் வசனம் வர. இயேசு காணிக்கை போடுற இடத்துல உட்கார்ந்துருக்கு பாரு, யார் எவ்வளோ போடுதான்னு. இப்போ இந்த உள்ள காலத்தில் அப்படி யாராகிட்ட இருந்தால் அவ்வளோதான், அடித்து விரட்டி போடுவாங்க. அவர் உட்கார்ந்துருக்காரு காணிக்கைப்பட்டியில், யார் எவ்வளோ போடுதான்னு அவருக்கு தெரியுது. எவ்வளோ இயேசு காணிக்கைப்பட்டி எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுகையில் பணம் போடுகிறதையும் பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டு சரியான 2 தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பார்க்கிலும்
இந்த ஏழை விதவை அதிகமாகி போட்டால், அதை கமெண்ட் பண்ணது அதிகமாக போட்டான்னு சொல்லாரு. இது நான் மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூரணத்தில் எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வருமானத்திலிருந்து சகல ஜீவனத்திற்கும் உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்ல பாருங்க. எல்லாத்தையும் போட்டான் அப்படின்னு தேவன் அந்த இடத்துல சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அவளை குறித்து சொல்கிறார் பாருங்க. இந்த மாதிரி அவளை குறித்து சொல்லுகிறார். இந்த மாதிரி அந்த பெண் இருக்கிறாள் பாருங்க. அந்த ஏழை விதவை காணிக்கை குறித்து அங்கே ஒரு பெரிய கமெண்ட்ரே கொடுத்தாரு. அந்த பாருங்க, அந்த மாதிரி எல்லோரையும் காட்டிலும் அதிகமாக கொடுத்தாள் என்றும் பெருசாக சொல்கிறாரு. 2 காசு தான் கொடுத்தாரு. அவ்வளோ பாருங்க, அது முக்கியமல்லவா? அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னு முக்கியமல்ல, எவ்வளோ கொடுக்குறோம் என்பது கடவுளுக்கு முக்கியமல்ல. பாருங்க, அவர் நிறைய பேர் யோசிப்பாங்க. மற்ற கிறிஸ்துவ மக்கள் வட்டாரத்தில், ஐயோ பாவம் அந்த பாட்டி எவ்வளோ இருந்து அந்த விதவை 2 இது போட்டு அவளுக்கு சாப்பாடு கிடச்சிருக்குமோ. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தருக்கு அவள் முழுத்தையும் கொடுத்ததுனால உண்மையிலே அவள் ஒரு நாள் அவன் ஓட்டாண்டியே போயிருக்க மாட்டான். எல்லாத்தையுமே பரிபூரணமாக அவர் கொடுத்துருப்பார். ஏனென்றால் தேவனுக்கு முழுமையாக அவள் ஒப்பு கொடுத்ததனால் இந்த அண்டா சராசரியை படைத்த அந்த தேவன், நம் கர்த்தர் அவர்கிட்ட இல்லாத அவர் பார்க்குறார், உள்ளத்தை பார்க்குறார். அவர் உள்ளத்துக்குள்ளே வர விரும்புகிறார். அதை தான் அவர் பார்க்குறார். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்கறது, அதாவது இருதயம் எங்கே இருக்கிற அங்கே பொக்கிஷம் இருக்கும், பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருதயம் இருக்கும். தேவன் இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அதனுடைய வழி. நீங்கள் கொடுத்து ஒன்றும் அவர் ஒன்றும் பிழைக்க போகிறது இல்லைங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கான வழியை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்ல முழுமையாக கொடுத்ததுனால அவர் ஓட்டாண்டியாக இருப்பார் இல்லை. பாருங்கள், அடுத்த அதை பாருங்கள், எவ்வளோ கொடுக்க வேண்டும் முக்கியம் இல்லையா? பாருங்கள், அந்த தேவன் மாம்சத்தில் இருந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த மாதிரி காரியத்தை செய்கிற அந்த காரியத்தை குறித்து போர்த்தி கொண்டு சீசர்கிட்ட சொல்லியிருப்பார், போப்பமா இந்த ஏழை எல்லாத்துலேயும் காத்தையும் அதிகமாக கொடுத்தோம். சீசரை கூப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் என்பதை பற்றி முக்கியமல்ல என்று நிறைய அது முக்கியமல்ல என்று சொல்லுகிறாங்க. அதை பற்றி கர்த்தர் கவலைப்படுவதில்லை இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மகாபெரிய பொய். ஏதோ வந்தோம் போனோம் காசு எடுத்து போட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே என்ன பாயிண்ட் என்ன, எவ்வளோ கொடுக்கறதை பற்றி தான் அவர் பேசுகிறார். எவ்வளோ கொடுக்கறதை பற்றி கர்த்தர் நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோலாம் போடலாம். கர்த்தர் அதை பற்றி கவலைப்படதே இல்லை அப்படி இல்லை. ஆனால் பாருங்கள், இது எது முக்கியம் என்பதை தேவனாய் சொல்லுகிறார். இங்கே மிகப்பெரிய பாயிண்ட்டாக என்னென்னா பாருங்கள், எல்லோரும் விடையும் அதிகமாக கொடுத்தால் என்று இயேசு சொல்லுகிறார். 2 காசு தான் கொடுத்தான், ஆனால் அதை விடையும் நிறைய போட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லி இது எல்லாரும் விடையும் அதிகம் போட்டாங்க. ஏன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்காண்டி வைத்து இந்த பணத்தையும் அவர் போட்டு விட்டார் கர்த்தருக்கு. அப்போ தேவன் இதைத்தான் சொல்லுது, எல்லாம் முழு 100% கொடுத்தாருன்னு சொல்லி, இது அதிகமாக கொடுத்துருக்குறான்னு சொல்லி அவரே சொல்லுகிறார். பாருங்கள், 100% கொடுத்து விட்டார். எவ்வளோ கொடுக்குறோம் என்பது முக்கியமல்லவா? அவர் அதை பார்க்குறாரு. எவ்வளோ கொடுக்கணும் முக்கியமல்லவா? அது ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 2 காசு போட்டல அப்புறம் என்ன செஞ்சான்னே தெரியாது அப்படின்னு நினைக்காதுங்க. கர்த்தர் அவர் கூட இருந்து எல்லாத்தையும் செய்துவார். பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், சாரிபாத் விதவை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் அவள் மேல் மனமுருகி தீர்க்கதரிசனி அனுப்புகிறார். அதாவது போதிக்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் அந்த இடத்துல அவள் பொறிக்கிட்டு இருக்கா. ஆனால் தீர்க்கதரிசி எனக்கு செய்து கொடு அப்படின்னு சொல்லாது. அது ஒரு சேலஞ்சாக, அதாவது விசுவாசத்தை எப்படி வளர்க்குறாரு பாருங்கள். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு அவர் சொல்லதுக்காக நீ முதல்ல எனக்கு செய்து கொண்டு வா. பாருங்கள், அவள் திரும்ப கொண்டு வாரா. கொண்டு வந்து அவள் விசுவாசத்தில் அவளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தீர்க்கதரிசி மூலத்தை அவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். முதல்ல எனக்கு கொண்டு வா, அதாவது முதல் அந்த கனியை எனக்கு கொடு, நான் எப்படி ஆசீர்வதிக்க, உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குதா இருக்குது அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த சேலஞ்சை நீங்கள் எடுக்கணும். நான் இன்றைக்கி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக எனக்கு கர்த்தருக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குது. நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, அவருக்கு ஏதோ கொடுக்குறோம் வாங்கும் அதை பற்றி கவலை இல்லை, கரிசனை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ வாரம் 10 ரூபா போடுறோம் அப்படி இல்லை. முக்கியமாக தேவன் அதை பார்க்குறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறார். கொடுக்குறது எவ்வளவு, அது முக்கியம் முக்கியம் முக்கியம். இது ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் தேவன் அதை உட்காந்து பார்த்தார். அந்த 2 காசு முழுமையாக போட்டது அதுதான் அது முழுமையாக, அதாவது 100% போட்டு விட்டார். அது ஒரு மிகப்பெரிய முக்கியமல்லவா? தேவன் சொல்ல இதுதான் முழுமையான, இதுதான் அதிகமாக போட்டிருக்காரு. இவள் தான் எல்லாரை விடையும் ஜாஸ்தி போட்டிருக்கான்னு சொல்லுறாரு. பாருங்கள், அந்த தேவன் இந்த உலகத்தில் மாம்சமாக உட்கார்ந்து இருந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன அழகாக கற்றுக் கொடுக்கல பாருங்கள். இப்படி அவள் இருக்கும்போது அவளை ஓட்டாண்டியாக விட்டுருப்பாருங்க, ஒரு நாளும் விட்டுருக்க மாட்டார். பாருங்கள், இடத்துல பாருங்கள், அவள் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறா, வாங்க எல்லாம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறபடினால் அவன் விசுவாசிக்கிறாள். விசுவாசத்தை செய்யறதுனால எப்படி நடக்க பாருங்கள்.
அங்கே பாருங்கள், அவள் சாப்பிட்றா, அவன் கூட திருக்கசன் சாப்பிடுறான், அவன் மகன் சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்திங்க. தேவனிடத்தில் நாம் முதலாக விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். நாம் கொடுக்கும் பொழுது என் தேவன் எனக்கு எதை விட நான் அதிகமாக விதைக்கும் போது அதிகமாக அறுவடை செய்ய போகிறேன் என்று நீங்கள் அதை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் தேவன் அதை பார்க்கிறார். இந்த உள்ளத்தை பார்க்கிறார். எங்கே இருதயம் இருக்கிறதோ அங்கே தான் பொக்கிஷம் இருக்குது. தேவனுக்காக அவன் என்ன செய்கிறான், தேவனுக்காக அவன் எப்படி விதைக்கிறான் என்று பார்க்கிறான். நான் நம்புகிறேன், அதை தான் சொன்னோம்ல, அந்த விதை ஒரு நாளும் அவள் கெட்டு போயிருக்க மாட்டால், அவளுக்கு நன்றாக வாழ்வளித்திருப்பார். பாருங்கள், அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பாருங்கள், ஒரு பேதுருங்கிற பாருங்கள், அவர் முழுதும் வலை போட்டு ஒன்றும் மீன் பிடிக்க ஒன்றும் கிடைக்கல. ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், இயேசு வந்தார், படகுல கொடுத்தார், பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பாருங்கள், கிறிஸ்து பாருங்கள் என்ன பண்ணார், இப்படி நமக்கு தந்து இந்த போட்டு முழுமையாக கொடுத்துருக்கான், ஆனால் இவனுக்கு கொடுக்கணுமே அப்படி சொல்லி, என்னப்பா அப்படின்னு சொன்னால், இப்படி போட்டால் ஒன்றும் கிடைக்கல, அப்போ இப்போ போட அப்படின்னு. நாங்கள் முழுவதும் முயற்சி பண்ணோம், கிடைக்கலையே ஆண்டவரே, இப்போ போடுப்பா அப்படின்னா போட்டால் நிறைய வருது, அமிழ்தக்கு, அதாவது ஒன்றுமில்லை, ரெட்டத்தனையாக படகு அமிழ்தக்கும், வலைகள் கிளியும் தக்கும், இந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு பாருங்க, முழுமையாக கொடுத்தார். ஆனால் தேவன் பாருங்கள், அவனுக்கு அதிகமாக கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதே போல தான் அந்த பெண், அந்த விதவை பெண்ணும் கொடுத்துருந்தனால, அவள் கொடுத்த அந்த 2 காசும் முழுமையாக கொடுத்ததுனால அவளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து அவளுடைய வாழ்க்கை சிறப்பு செய்திருப்பார் என்பது இந்த பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பாருங்கள். அவள் பட்டினியாக ஒரு நாளும் கிடைச்சிருக்க மாட்டான். அதே போல் இன்னொரு இது பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் கொண்டு ஒரு பையன் இருந்தான். அவங்ககிட்ட தேவன் கொடுத்த 5000 பேரை போஷிக்க, நிறைய பேரை போஷிக்கிறதுக்கான இருந்த நேரத்தில் அவர் அந்த பையன் பாருங்கள், அவன் என்ன எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லல, அவன் கொடுத்துட்டான் முழுசையும். தேவன் பாருங்கள், முழுமையாக அவன் தேவனிடத்தில் கொடுத்துட்டான். அவன் நினச்சிருக்கலாம், ஐயோ நான் கொடுத்துட்டேன்னா திரும்ப கற்று தரமாட்டாரா அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த பையன் பூரா கொடுத்தோன்னு தேவன் பாருங்கள் அந்த இடத்துல ஆசீர்வதித்து அமுது சுரபி போல் வருது, கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து நிரப்பது மட்டுமல்ல, 10-15 கூட நிறையுது, கொடுத்தது மட்டுமல்ல, சீசரை கூப்பிட்டுங்க வா, அந்த கொண்டு போன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லு. அவன் பேருக்கலாம் அந்த பையன் அம்மாட்ட, அம்மா என்னம்மா மகன்கிட்ட கேட்டுக்கலாம் என்ன ஆச்சுன்னு. இப்படி நான் இயேசுக்கிட்ட கொடுத்த 5 அப்பமும் 2 மீனும் அவர் ஆசீர்வதித்தார். நான் நினச்சேன் தரமாட்டாருன்னு, ஆனால் பாருங்கள் அவர் 10-15 கூட கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த ஊரே நன்றாக சாப்பிட்ருக்கும். பாருங்கள், அவன் முழுமையாக கொடுத்ததுனால தேவன் பாருங்கள் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதுக்குள்ள இந்த மாதிரி காரியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அதற்குள்ளாக சென்று தேவனுடைய அந்த அற்புதத்தையும் அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படித்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கும் பொழுது தான் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் அது ஒரு பிரமாணமாக வைத்திருக்கிறார். இந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கும்போது இது எல்லாருக்கும் சமம். இந்த உலகத்தில், பூமி உலகத்தில் எல்லாருக்கும் சமம். கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, எல்லா புறஜாதிகளுக்கும் இந்த பிரமாணம் வேலை செய்கிறது. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால் நீங்கள் அதிகமாக செழித்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக விதைக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். கர்த்தர் அறிவை பற்றி நீங்கள் இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஒரு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறார், இல்லை, இந்த அதிகமாக நீங்கள் விதைக்கிறது முக்கியம் என்று சொல்கிறார். நம்முடைய அளவில் தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது பாருங்கள். கர்த்தர் அளவை பற்றி முக்கியம் இல்லைன்னு சொல்கிறார், இல்லை, என்று அந்த மாதிரி நினைக்கிறது இல்லைன்னு இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்காத முக்கியம் இல்லை என்று நினைக்காதீர்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவில் தான் அந்த அளவில் தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது, அந்த அளவில் தான் விசுவாசம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கலக்கி அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்குது. அந்த அளவில் தான் நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்று விளங்குகிறது. அந்த அளவில் தான் நாம் அடுத்த எங்கே போகிறோம், அடுத்தபடி என்ன முன்னேற்றத்துக்கான என்பதை அறிந்து அளவிற்கு இருக்கிறது. ஆகவே அளவு ரொம்ப முக்கியம். வேத வசனம் அதைத்தான் போகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் தொடர்ந்து பொருளாதார செழிப்பை குறித்து நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்வாக இருக்கும். நீங்கள் செழித்திரும்புங்க. நீங்கள் அதிகமாக நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் அதிகமாக அறுவடை பண்ணீர்கள். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதாவது நீங்கள் காணிக்கை போடுவது முக்கியமல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புவதில்லை, பார்க்குறதில்ல, அப்படிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்குறேன். எப்படி அதை தேவன் அதை பார்த்தார், எந்த அளவு அது கரெக்டாக விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் எந்த நாளில் விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து அவனுக்கு பயம் இருக்காது. அவன் விதைக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு விவசாயி உணர்ச்சி சார்ந்து அவன் விதைக்குவதில்லை. அவன் வந்து
காலத்தை சார்ந்து விதைக்கிறான். ஆகையால் எந்த நாளில் விதைக்க வேண்டும் தேவன் திட்டவட்டமாக கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் அறிந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகையால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நாளும் குறைவு இருக்காது. அளவு ரொம்ப முக்கியம். சிறுக விதைக்காதீர்கள், பெருக விதைங்கள் என்று தேவன் தெளிவாக கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை தரணை முன்னேற்றத்திற்காகவே இதை கொடுக்கிறார். ஆக நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுக்கிறேன். ஆக நீங்கள் இதை கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருந்து இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த பொய்களை எல்லாம் நீக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 இதயம், அதாவது இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்வது போல அந்த இதயத்தை தேவன் அதை பார்க்கிறார். அந்த இதயத்தை அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்வாக இருக்கும். அவருடைய உள்ளம் அவர் உங்களை மிக சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போகாது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருங்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலே மிக சிறப்பாக நீங்கள் சந்தோஷமாக செழிப்பாய் வாழ்வு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பொருளாதாரத்திலே மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தை மூலமாக முன்னேறட்டும். தொடர்ந்து இதை கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.